லவ்லீஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த சீரிஸோட அடுத்த எபிசோட் பார்த்துடலாமா? அதுக்கு முன்னாடி நீங்கள் யாராவது இன்னும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க ஹாய் பட்டனையும் தட்டி விட்டுக்கோங்க. லாஸ்ட் எபிசோடில் லூவும் ஹீரோயினும் உட்காந்துட்டு கேஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோ வந்துட்டு லேட் ஆகுது ஜாயின் ஆகுறது அப்படின்றதுனால. ஆனால் ஹீரோ பார்த்தா டக்குன்னு வந்து பின்னாடி நிற்கிறாரு. என்னடான்ட்டு கேட்டால், நீ தானே சொன்ன நாளைக்கு ஆஃபீஸில் மீட் பண்ணலான்ட்டு, ஆனால் தான் நான் கிளம்பி ஆஃபீஸ்க்கே வந்துட்டேன் அப்படி சொல்லிட்டு இருக்காரு. அப்புறம் ஒரு பென்ட்ரைவர் எடுத்து கொடுத்துட்டு, இதில் தான் வந்து சீஷியோட நெக்ஸ்ட் பிளான் இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அந்த பென்ட்ரைவில் அப்படி என்னதான் இருக்குன்னு பார்த்தா, இந்த சீஷி பொண்ணு என்ன பண்ணியிருப்பான்னா, அந்த ஆத்தர் இருக்காருங்களே அவங்களுக்கே ஸ்ட்ரெயிட்டாக பிக் பண்ணிட்டு, இது போல் நீங்கள் சீக்கிரம் அவன் மேலே கேஸை ஃபைல் பண்ணுங்க, அவன் என்னதான் சொன்னாலும் நீங்கள் அதுக்கு வளைஞ்சு கொடுக்காது, நீங்க வந்து முன்னேறிட்டு வர ஒரு ஆத்தர், இப்படிதான் உங்களெல்லாம் மிரட்டிட்டு இருப்பா, அதுக்கெல்லாம் நீங்க ஈடு கொடுக்காதீங்க அப்படின்ட்டு சொல்றா. இது எல்லாமே வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அவங்க தங்கச்சியும் ஹீரோ காமிச்சு வச்சிருப்பாங்க இல்லையா? ஸோ அதுதான் அந்த பென்ட்ரைவ்ல இருக்கு. இதை பார்த்த உடனே ஹீரோனுக்கு கோவம் வந்துடுது. சரியான பொய் பித்தலாட்ட பண்றவ அப்படின்ட்டு சொல்றாங்களா. உடனே ஹீரோல அப்படின்னா என்னம்மா அப்படின்னு கேக்குறாங்களா. உடனே லூ சொல்றாரு, கண்ணாடி முன்னாடி பாருடா அப்ப தெரியும் அப்படின்ட்டு. இதை பார்த்துட்டு இருந்த ஹீரோயின் முழிக்கிறாங்க, எதுக்கு இவனுங்க எப்படி பேசிக்கிறானுங்கன்ட்டு. டைம்ல ஹீரோயின் கேக்குறாங்க, நான் இந்த போயட்டுக்கு ரீச் பண்றதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணேன், எனக்கு அவங்க நம்பரே கிடைக்கல, உங்களுக்கு மட்டும் எப்படிங்க இந்த நம்பர்லாம் கிடைச்சது, உங்களால ரீச் பண்ண முடிஞ்சதுன்னு சொல்றாங்களா. அதுக்கு அந்த லூ சொல்றாரு, நாங்கெல்லாம் ப்ரோமா, எங்க கிட்ட எல்லா விதமான ட்ரிக்ஸும் இருக்கும், அதனாலதான் நீங்க எங்க கிட்ட காசு கொடுத்து எங்களை வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்றாங்களா. ஆமாமா, ஓகே ப்ரோ லாயர்ஸ், சொல்லுங்க இப்ப அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு லூ வந்து எதுவுமே ரெஸ்பாண்ட் பண்ணாம உடனே போன் எடுத்துக்கிட்டு ஹீரோக்கு மெசேஜ் அனுப்புறாரா. என்னடா சொல்ல அடுத்ததுன்னா, அவ அந்த மாதிரி ஏதாவது கேட்டானா உடனே வந்து உனக்கு பிடிக்கலன்னா அவளை பிளாக் பண்ணிடு அப்படி சொல்றாடா. என்னடா பேசுற, இப்படி எப்படா சொல்ல முடியும் அப்படின்ட்டு லூ கேக்குறாரு. அதுக்கு ஹீரோவோ, நான் சொன்ன மாதிரியே சொல்லி எல்லாமே கரெக்டா நடக்கும் அப்படின்ட்டு சொல்றாரா. உடனே அவர் இல்ல, உனக்கு அவ மெசேஜ் பண்றது பிடிக்கலன்னா அவளை பிளாக் பண்ணிடுமா அப்படின்ட்டு சொல்றாரு. அதுக்கு நம்ம ஹீரோ இல்ல, என்னடா சின்ன புள்ளத்தனமா பேசிட்டு இருக்க, நம்ம கிட்டதான் சாலிட் எவிடன்ஸ் இருக்கு, இப்ப நம்ம ஆன்லைன்ல இதை போஸ்ட் பண்ணாதானே கரெக்டா இருக்கும் அப்படின்ட்டு சொல்றாரா. உடனே லூல, ஏ என்னடா பண்ற அப்படின்ட்டு சைக்கிளை காமிச்சிட்டு இருக்காரு. அதுக்கு ஹீரோ சொல்றாரு, எப்பா நீ கேஸை ஹேண்டில் பண்ற விதமே சரியில்லை, நீ இன்னும் கூட கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுவோம் ஸ்கில்ஸை, இனிமேட்டு இதை நானே லீட் பண்ணிக்கிறேன் இந்த கேஸ அப்படின்ட்டு அவரு சொல்லிடுறாரா. அதுக்கு லூ உடனே மெசேஜ் அனுப்பிச்சிடுறாரு, நீ சரியான குள்ள நரிடா அப்படின்ட்டு. எனக்கு வேற இவங்க நடுவில் என்னதான் நடக்குதுன்னு புரியல, திருன்னு முழிச்சிட்டு இருக்காங்க. சரி சொல்லுங்க இப்ப நான் என்ன பண்ணணும்னு கேக்குறாங்களா. அதுக்கு ஹீரோ சொல்றாரு, அடுத்து வந்து நம்ம இப்போ அந்த பொண்ணையே வந்து கன்ஃபர்ஸ் பண்ண வைக்கிறோம். ஸோ நீ என்ன பண்ண, அவளுக்கு கால் பண்ணி கால் ரெக்கார்ட் பண்ணிடு, ரெக்கார்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி அவளை உண்மையெல்லாம் கக்கவே அப்படின்ட்டு சொல்றாங்களா. சரி எனக்கு தெரியும், கால் ரெக்கார்ட் பண்றதெல்லாம் தெரியும், ஆனா அதுக்கப்புறம் எப்படி பேசி மடக்கி அவளை வலிக்கு கொண்டு வருது, அவளை பதில் சொல்ல வைக்கிறதுன்னு தெரியாது அப்படின்ட்டு கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோ ஒரு பெரிய பாடமே நடத்துறாரா. அதே உட்காந்துட்டு ஹீரோ நோட்ஸ் மாதிரி எடுத்துட்டு, ஓகே எனக்கு புரிஞ்சிச்சு, கால் பண்ணோடனே அவ அடையாளத்தை சொல்ல வைக்கணும், அதுக்கப்புறமா அவளோட உண்மைகள் எல்லாத்தையும் டக்குன்னு சொல்ல வைக்கணும், இதானே அப்படின்ட்டு கேக்குறாங்களா. கரெக்ட், இதுதான் விஷயம், சோ நீ கரெக்டா பண்ணிடு அப்படின்ட்டு ஹீரோ சொல்றாரு. அதுக்கு ஹீரோயினும், நான் நாளைக்கு மதியானம் 2 மணிக்கு மேல பண்றேன், அப்பதான் அவ உண்ட மயக்கத்துல இருப்பா, சோ நான் கேட்கிற கேள்விக்கும் வந்துட்டு ரொம்பலாம் யோசிக்காம டக்குன்னு பதில் சொல்லுவா அப்படின்னு சொல்றாங்களா. உடனே ஹீரோவும் லூ சிரிக்க ஆரம்பிச்சிடறாங்க. ஏமா நீயும் தானே அந்த டைம்ல சாப்பிட்டுருவா, அப்ப நீயும் அதே மந்தத்துல தானே இருப்பேன்னு கேக்குறாங்களா. அதெல்லாம் நீங்க கவலைப்படாதீங்க, நல்லா சீக்கிரமே சாப்பிட்டுருவேன் அப்படின்ட்டு ஹீரோனை கலாச்சிட்டு இருக்காங்க. ஐயோ சாப்பாடு சொன்ன பிறகுதான் தெரியுது லேட் ஆயிடுச்சு, நம்ம டின்னர் போய் சாப்பிடலாமான்னு கேக்குறாங்க. பார்த்தா ரொம்ப லேட் ஆயிடுச்சு போல. ஹீரோயினும், ஐயோ உங்க டைம் நான் ரொம்ப எடுத்துக்கிட்டேன், சாரி, சரி நான் உங்களுக்கும் ஹீரோக்கும் 2 பேருக்கும் சேர்த்து ஒரு ட்ரீட் வச்சிடுறேன் அப்படின்ட்டு சொல்றாங்களா. அதுக்கு 2 பேரும் ஒத்துக்கிறாங்க. சரி வாங்க போய் சாப்பிடலான்ட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் உட்காந்துட்டு இருக்காங்களா. அங்க வந்துட்டு வைன்லாம் இருக்கு, ஸோ அதை குடிக்கிறதுக்கு சேர்ஸ் கொடுக்குறாங்க. அதுக்கு ஹீரோ சொல்றாரு, நான் வண்டி ஓட்டுறேன், அதெல்லாம் குடிக்க கூடாது அப்படி சொல்றாங்க. உடனே வந்துட்டு சரி கோலா வாங்கிக்கூடா அப்படின்ட்டு லூ சொல்றாரா. கோலாவா அப்படின்ட்டு ஹீரோயினை பார்த்துட்டு, இல்ல அதெல்லாம் நான் குடிக்க கூடாது, இதெல்லாம் அன்ஹெல்தி அப்படின்ட்டு சொல்லிட்டு பக்கத்துல யாரோ ஒருத்தவங்க லெமனேட் குடிக்கிறாங்க போல, சோ எனக்கு அது போதும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கிக்கிறாங்க. ஹீரோயினும், ஆமாமா உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் அதிகம், ஒர்க் ப்ரெஷர் வர, அந்த டைம்ல நீங்க அன்ஹெல்த்தியெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்ட்டு கூட சேர்ந்து பேசிட்டு இருக்காங்க. இந்த டைம்ல வந்து ஹீரோயினோட ஃப்ரெண்ட் இருக்காங்க இல்லையா, அவங்களோட பாய் ஃப்ரெண்ட் பக்கத்துல ஏதோ ஒரு சேர்ல உட்காந்துட்டு ஏதோ ஒரு பொண்ணு கையை பிடிச்சிட்டு இருக்காரு. இதை வந்து ஹீரோயின் தூரத்துல இருந்து கவனிச்சிடுறாங்க. உடனே நேரம் எழுந்து போயிடுறாங்களா. போய் பார்த்துட்டு, என்னப்பா என்ன பண்றீங்க அப்படின்ட்டு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. இதை வந்து லூவோ ஹீரோ பின்னாடி இருந்து பார்த்துட்டு இருக்காங்களா. லூக்கு டவுட் வந்துருது, யார் இது, ஒருவேளை அவ பாய் ஃப்ரெண்டா இருக்குமோ அப்படின்னு ஒரு டவுட்ல அவர் பார்த்துட்டு இருக்காரு. அதுக்கு லூவும், இருக்கலாம்டா, அவ வயசு என்னாச்சு, இருக்கும் அவங்க பாய் ஃப்ரெண்ட்லாம் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் பார்த்தா ஹீரோயின் அந்த பையனையும் அந்த பொண்ணையும் சும்மா விடல. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இங்க அப்படின்னு கேட்டா, இல்ல இது ஒரு பிசினஸ் அப்படி சொல்றாங்க. எந்த பிசினஸ்ல கையெல்லாம் பிடிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு கேக்குறாங்களா. அதுக்கு உடனே அந்த பொண்ணு எழுந்துட்டு, யார் இவங்க அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயினும், இவனுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காது உங்களுக்கு தெரியுமா அப்படின்ட்டு
சொல்றாங்களா. உடனே அவன் சொல்றான் இது என்னோட கேர்ள் ஃப்ரெண்டோட பெஸ்டி அப்படின்ட்டு சொல்றாங்க. உடனே அந்த லேடி எழுந்துட்டு எனக்கு வேற யாரும் இல்லைன்னு நினைச்சியா உன்கிட்ட வந்து பிசினஸ் பண்றதுக்கு இந்த டீல வேணாம் ஒன்னும் வேணாம் சொல்லிட்டு அவங்க எழுந்து போயிடுறாங்க. முன்னாடி பார்த்தா அந்த பாய் ஃப்ரெண்டோட மேனேஜர் வராங்க. வந்துட்டு என்னமா நடக்குதுங்க எதுக்கு அவங்க கோச்சிட்டு போறாங்க அப்படின்னா அவன் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்றானா. அந்த மேனேஜரை காண்டாக்ட் எங்களோட பிசினஸையும் வந்து நீ ரியூன் பண்ணிட்டல, கை பிடிச்சதுல ஒரு மேட்ரா, உன் மேல கை வச்சா இது ஒரு மேட்டர் ஆயிடுமா அப்படி சொல்லி கை வைக்கிறாங்க. உடனே நம்ம ஹீரோ மாதிரி வந்துட்டு கையை பிடிச்சிட்டு இந்த மாதிரிலாம் நீங்க பண்றது இது ஒரு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட், ஒருத்தவங்களோட விருப்பத்துக்கு மீறி தொட்டு பேசுறது கூட ஒரு குற்றம்ட்டு நம்ம லால இருக்காது, உங்களுக்கு தெரியுமா தெரியாதா சொல்றாங்க. நீ யாருடா அப்படின்னு கேட்டா நான் இவங்களோட லாயர் சொல்லிட்டு அவங்களை கூட்டு போறாங்களா. உடனே அவனு திரும்பி பார்த்துட்டு உங்க கேர்ள் ஃப்ரெண்டோட பெஸ்ட் என்ன பெரிய அப்பா டக்கரா லாயரை கூட வச்சுட்டு சுத்திட்டு இருக்கா அப்படின்னு சொல்றாங்க. உடனே கோமா இவங்க 2 பேரும் கிளம்பி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் லூ இவங்கெல்லாம் வந்து சாப்பிட்டு முடிச்சிடுறாங்க, வீட்டுக்கும் கிளம்புறாங்க. அப்போ வந்து லூ சொல்றாரு வாங்க உங்களை வீட்டில் ட்ராப் பண்ணிடுறா அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ சொல்றாரு டி உனக்கு அடுத்த மீட்டிங்க்கு டைம் அடிச்சு மறந்துட்டியா, போய் கிளைண்ட்டை மீட் பண்ணணும்னு சொன்னோடனே என்னது எனக்கு மீட்டிங்கா அப்படின்னு யோசிக்கிறாங்க. உடனே ஹீரோ சிக்னல் காமிக்கிறாரா. அவனும் புரிஞ்சுக்கிட்டு ஆமாம்மா எனக்கு மீட்டிங் இருக்கு தேங்க்ஸ் எனக்கு ஞாபகம் பண்ணதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதை பாருமா ஹீரோ உன்னை ட்ராப் பண்ணிட்டு வரேன் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்றாங்க. உடனே ஹீரோ இல்லை நான் கேப்ல போய்க்கிறேங்க அப்படி சொல்றாங்களா. அதுக்கு லூவோ எதுக்கும் சமாதானப்படுத்த பாக்குறாரு. ஆனா ஹீரோ அதெல்லாம் ஒன்றும் பண்ணாம கார் டோர் ஓப்பன் பண்ணி விட்டுட்டு ஏறுங்க கிளம்பலாம் அப்படின்ட்டு சொல்றாங்களா. அதுக்கு நம்ம ஹீரோயினும் கிளம்பிடுறாங்க. அடக்கடவுளை இதுக்கான இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்துட்டு லூவை பார்த்துட்டு அவரும் கிளம்பிடுறாரு. இப்ப ஹீரோயினும் ஹீரோ கார்ல வந்துட்டு இருக்காங்க. அவங்க ஃப்ரெண்டோடைய பாய் ஃப்ரெண்டை போட்டோ எடுத்தாங்க இல்லையா, அந்த போட்டோ இப்ப அவளுக்கு அனுப்பலாமா வேணாமா, இதனால ஏதாவது இஷ்யூ வந்துருமா, நம்ம தான் தப்பா ஏதாவது புரிஞ்சுக்கிட்டோம் அப்படி சொல்லி ஒரு குழப்பத்துல இருக்காங்க. உடனே ஹீரோ சொல்றாரு உங்களுக்கு ஏதாவது வேணா என்ன கேளுங்க நான் உங்களுக்காக ஹெல்ப் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனே ஹீரோயினும் இல்ல எனக்கு இப்போதைக்கு எதுவும் வேண்டாம் அப்படின்ட்டு சொல்றாங்க. அப்புறம் கொஞ்ச நேரத்துல ஹீரோ கிட்ட லவ்வர்ஸ் ஒருத்தவங்க இருக்கிறாங்க, அதுல அந்த பையன் இன்னொரு பொண்ணு கையை பிடிச்சிட்டு பேசுறது அது வந்து குற்றமாகுமா, இது வந்து சீட்டிங்ல சேருமா அப்படின்ட்டு கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோ சொல்றாரு இது வந்து குற்றத்துல எல்லாம் சேராது, ஆனா சீட்டிங்ல இருக்கலாம், அதனால நீங்க வந்து கேஸ்லாம் ஃபைல் பண்ண முடியாது, வேணா நீங்க பிரேக்கப் பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு சொல்றாங்களா. என்னது பிரேக்கப்பா, நானா அவனையா, ஒருவேளை நீங்க ஏதாவது தப்பா நினைச்சுக்கிட்டீங்களா, இது பாருங்க எனக்கும் அவனுக்கு ஏதோ சம்மந்தம் கிடையாது, அது என்னோட பாய் ஃப்ரெண்ட் கிடையாது, என்னோட பெஸ்டியோட பாய் ஃப்ரெண்ட் அப்படி சொல்றாங்களா. உடனே ஹீரோ ஒரே சந்தோஷம் ஆயிடுது, ஒரு லைட்டா ஸ்மைல போட்டுட்டு ஓ அப்படியா சாரிங்க நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்ட்டு சொல்றாங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை எனக்கு பரவாயில்ல, ஆனா எனக்கு டவுட் என்னன்னா இப்போ நான் இந்த போட்டோ என் ஃப்ரெண்டுக்கு அனுப்புறேன்னா அதுவே அவங்க 2 பேருக்குள்ள ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ஒரு பிரேக்கப் ஆயிடுமோ எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோ சொல்றாரு அவங்களோட காதல் உண்மையா இருக்கிறச்ச அதுவும் ஒருத்தர் மேல ஒருத்தர் பிலீஃப் இருக்கும் போது இந்த போட்டோனால அவங்களுக்குள்ள எந்த ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கும் வராது. ஆனா அதே இடத்துல இவங்க சீட்டிங் பண்றாங்கன்னு போது போட்டோ இல்லைன்னா கூட அவங்க நடுவில் வந்துட்டு பிரேக்கப் ஆயிடும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஹீரோயினுக்கு அது புரிஞ்சிச்சு போல. உடனே ஹீரோயின் திரும்பிட்டு ஹீரோ கிட்ட சொல்றாங்க நீங்க கரெக்டா சொன்னீங்க, ஒருவேளை உங்களுக்கு நிறைய லவ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க போலியே அப்படி சொல்லிட்டு ஹீரோ பாக்குறாங்களா. ஹீரோ அப்படியே ஒரு மாதிரி திரு முழிக்கிறாரு. உடனே ஹீரோயினும் ஐயோ தெரியாம கேட்டோம் போலியே அப்படின்னு திரும்பிட்டு சாரிங்க நான் சும்மா தான் கேட்டேன் அப்படின்ட்டு சொல்றாங்க. அதுக்கு அவர் சொல்றாரு எனக்கு லவ் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இல்லை, பட் நான் நிறைய டைவர்ஸ் கேஸ்லாம் ஹேண்டில் பண்ணியிருக்கேன், அதனால தான் எனக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரியும் சொல்றாங்களா. அப்படியா சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாயிடுறாங்க. இப்போ ஹீரோ கார்ல ஒரு மியூசிக் ஆன் பண்ணி விடுறாரு. அந்த மியூசிக் என்னன்னா ஹீரோயின் மழை பெஞ்சிருக்கும்ல, அப்போ வந்துட்டு ஒரு கிளாஸ்க்கு ஓரமா ஒதுங்கியிருப்பாங்க, அந்த இடத்துல தான் ஹீரோ வந்துட்டு பியானோ கத்திட்டு இருந்திருப்பாரு. அந்த டைம்ல அவர் வாசிச்ச அதே மியூசிக் தான் இப்போ போடுறாங்க. அந்த மியூசிக் ஹீரோக்கும் பிடிக்கும், ஹீரோயினுக்கும் ரொம்ப பிடிக்கும் போல. ஸோ அதை கேட்ட உடனே ஹீரோயின் அப்படியே அவங்களே மெய் மறந்து தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்க வீடு வந்தது கூட தெரியாம தூங்கிட்டு இருக்காங்க. ஹீரோ இப்போ வண்டியை நிறுத்திட்டு ஹீரோயினை எழுப்பலான்னு சொல்லி பாக்குறாங்க. ஆனா அவங்க நல்லா தூங்கிட்டு இருக்காங்களா. அப்போ மெதுவா அவங்க முடிய ஒதுக்கலான்னு சொல்லி கிட்ட வராங்களா. இப்பதானே தொட்டு பேசுறதுலாம் கிரைம்ன்ற மாதிரி பேசிட்டு இருந்தாரு. உடனே அதை யோசிச்சு பார்த்துட்டு தொடக்கூடாதுன்ட்டு விளக்கிறாரு. நான் ஹீரோயினை மட்டும் பார்த்துட்டு ரசிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காரு. அந்த டைம்ல லைட்டா ஹீரோயின் முழிக்கிறாங்க. முழிச்சிட்டு அச்சோ வீடு வந்துடுச்சா, நான் ரொம்ப நேரம் தூங்கிட்டேன்னா சாரி சொல்றாங்க. இல்ல நம்ம இப்பதான் வந்தோம், நான் உங்களை எழுப்பு தான் போனேன் அப்படின்ட்டு சொல்றாங்களா. சரின்ட்டு சொல்லிட்டு ஹீரோயின் வெளில வந்துட்டு நாளைக்கு கரெக்டா இந்த டைமுக்கு நான் வந்துடுறேன் பாய்ன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. ஹீரோயின் உள்ள போற வரைக்கும் ஹீரோயின் நின்று பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் கிளம்புறாரு. இப்போ ஹீரோயின் உள்ள போனோடனே கரெக்டா அவங்க ஃப்ரெண்டு கிட்ட இருந்து கால் வருதா, உங்ககிட்ட ஒரு மேட்ரு பத்தி பேசணும் சொன்னோடனே நானும் உங்ககிட்ட ஒன்று பேசணும் இவங்க சொல்றாங்க. உனக்கு ஒன்று தெரியுமா, அந்த சீஷி இருக்கா இல்லையா, அவ வந்து உன்னோட எல்லா போட்டோஸையும் காப்பி பண்றா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஹீரோயினும் இந்த விஷயம் சொல்லதான் கால் பண்ணியா அப்படின்ட்டு கேட்கறாங்களா. நீ ஒருவேளை என்னோட பாய் ஃப்ரெண்ட் கதை கேட்குறியா, ஒன்றும் பிரச்சனை இல்லையா, அவன் வந்தோடனே எல்லாமே சொன்னா, இந்த மாதிரி ஒரு கிளையண்ட் கிட்ட பேசிட்டு இருந்ததா நீயும் வந்து பார்த்ததையும் சொன்னா அப்படின்னு. இது மட்டும் தான் சொன்னா வேற எதுவும் சொல்லலையான்னு கேட்கறாங்களா. வேற என்னடி ஆச்சு அப்படின்னு கேட்கறாங்க. அதுக்கு ஹீரோயின் ஒரு போட்டோ வச்சுட்டு பாரு அப்படின்னு சொல்றாங்களா. கையை பிடிச்சிட்டு இருந்ததா, அது கூட சொன்னாண்டி, அது ஏதோ ஹேண்ட் க்ரீம் டெஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்களா அப்படின்னு. அப்படியா சரி சாரிடி நான் தப்பா பார்த்துட்டேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு இவங்களை சாரி கேட்குறாங்க. உடனே அந்த பொண்ணு சொல்றா அவன் ஏதாவது சீட் பண்ணானா நான் பார்த்துக்கிறேன்டி, அவனை வீட்டு விட்டு துரத்திடுவேன் நீ பயப்படாத அப்படின்னு சொல்றாங்களா. அதுக்கு ஹீரோயினும் ஓகேடி நீ பார்த்துக்கோ நான் அப்புறமா பேசுறேன்னு சொல்லிட்டு ஃபோன் கட் பண்ணிடுறாங்க.
அந்த டைமில் அந்த பொண்ணோட பாய் ஃப்ரெண்ட் இருக்காளே அவன் வந்துட்டு அந்த பாத்ரூம் நின்று பேசிகிட்டு இருக்கான் அவங்க மேனேஜர் கிட்ட. இனிமேட்டு நீங்கள் இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் என்னை கூப்பிடாதீங்க, நான் இதுக்கெலாம் ஒத்துழைக்க மாட்டேன், நான் இனிமேட்டு ஆஃப்லைனில் தான் இருக்க போகிறேன், நேரில் வந்து எந்த கிளைண்ட்டையும் மீட் பண்ண மாட்டேன்னு சொல்கிறான். அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, உன் அழகான முகத்தை வச்சுட்டு ஒரு 2-3 கிளைண்ட்டை மடக்கி போடலான்னு பார்க்குறேன், நீ விட மாட்டியடா அப்படின்னு சொல்லுவோம். இதை பாருங்கள், ஆல்ரெடி நானும் என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் நல்லாயிருக்கும், இதுக்கு நடுவில் நீங்கள் வராதிங்கன்னு சொல்லிட்டு அவன் ஃபோன் கட் பண்ணிடுவான். இப்போ வந்துட்டு அந்த பொண்ணை வந்து கேட்டுட்டு சிரிச்சிட்டு இருக்காளா. அவன் வந்து ஏதோ தண்ணியில் காலில் ஊற வச்சுட்டு இருக்கா போல். உடனே அவன் வந்துட்டு அந்த ரொம்ப நேரம் உன் கால் இந்த மாதிரி சோக் பண்ணக்கூடாது சொல்லியிருக்கல பார், தண்ணி எவ்வளோ சில்லுன்னு ஆயிடுச்சு அப்படி சொல்லிட்டு அவன் கொஞ்சிட்டு இருக்கான். இவளை வந்துட்டு சரி ஓகே ஓகே சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது அவன் தண்ணி எடுத்துகிட்டு போய் கொட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு போகிறானா. அந்த டைமில் ஃபோன் அங்கே இருக்குது. உடனே இவளுக்கு லைட்டாக ஒரு டவுட் தான் வருது. அதனால ஃபோன் ஆன் பண்ணிட்டு மெசேஜஸ்குள்ளே போகிறான். ஆனால் அவன் கரெக்டாக வந்துட்டு என் ஃபோன் எங்கன்னு கேட்கவும் எடுத்து கொடுத்துட்டு இதான் ஃபோன் அப்படி சொல்லி கொடுத்துட்றான். இந்த பையன் நல்லவனா கெட்டவனான்னு தெரியல, நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இப்படி அடுத்த நாள் ஆகுதா, ஹீரோ உட்காந்துட்டு இருக்காரு. லூ வராரா, ஃப்ரைட் சிக்கன் ஆர்டர் பண்ணியிருக்கேன்டா, நீ போய் வாங்கிட்டு வந்துரு அப்படின்ட்டு ஹீரோ சொல்கிறாரு. லூ சொல்கிறாரு, ஹீரோயினும் வந்துட்டு இருக்காங்களா அப்படி சொன்னேன். இவனுக்கு பக்குன்னு அடிதே 12 மணிக்கு தானே வர சொன்னாவே இப்போ வரா அப்படி கேட்டால், இல்லை இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கால், அதனால தான் முன்னாடியே வந்துடுறாலாம் அப்படின்ட்டு சொல்கிறாரு. ஐயோ இவனை தெரியாமல் ஃப்ரைட் சிக்கன் வேறு ஆர்டர் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு இவன் போய் உடனே அதை கேன்சல் பண்ணுறதுக்கு பார்க்குறான். பார்த்தா ஹீரோயின் லிஃப்ட்டில் இருந்துட்டு அந்த ஃப்ரைட் சிக்கனோடய வராங்க. கீழே வந்திருப்பாங்க போல், அவங்க இவங்க கிட்ட கொடுத்துட்டு போயிட்டுருக்காங்க. இப்போ அந்த பார்சல் கொண்டு வராங்களா, நீங்கள் ஆர்டர் பண்ணது வந்துருச்சு இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட கொடுக்குறாங்க. நான்லாம் எதுவுமே ஆர்டர் பண்ணலையே, நான் இந்த மாதிரிலாம் லோக்கல் ஃபுட் ஆப்ஸ்லாம் வச்சிருக்க மாட்டேன், உங்களுக்கு தெரியாதா அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது உடனே லூ வந்துடுறாரு. வந்துட்டு நம்ம ஆர்டர் பண்ண ஃப்ரைட் சிக்கன் எங்கடா, நான் வேறு கோக் வாங்கி வச்சிருக்கேன், ரெண்டுமே செம்ம காம்பினேஷன் தெரியுமா அப்படி பேசிட்டு இருக்காங்களா. உடனே ஹீரோயின் காமிக்கிறாங்க, இதுதான் நீங்கள் ஆர்டர் பண்ணதா அப்படின்ட்டு. இதுதான் வாங்க எல்லாரும் ஒன்றா சேர்ந்து சாப்பிடலாம் சொல்லிட்டு சிக்கனோ கோக்கையோ எடுத்து முன்னாடி வச்சிருக்காங்க. ஹீரோ அதை பார்த்துட்டு ஐயோ இவன் முன்னாடி நம்ம கொஞ்சம் கெத்த மெயின்டைன் பண்ணுமேன்னு சொல்லிட்டு, ஏன்பா இதெல்லாம் ஆர்டர் பண்ணுறேன், இனிமேட்டு என்னோட அக்கௌண்ட் வச்சுட்டு நீ இந்த மாதிரிலாம் ஆர்டர் பண்ணக்கூடாது, இதான் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் சரியா அப்படின்ட்டு சொல்லிட்டு, இதெல்லாம் அன்ஹெல்தி ஃபுட்டு நிறைய சாப்பிடக்கூடாது அப்படின்ட்டு ஹீரோயின் கிட்டே சொல்கிறாங்க. ஹீரோயினுக்கா அந்த சிக்கனை பார்த்தோன்னே அப்படியே சாப்பிடணும்னு ஆசை வருது. ஆனால் அவங்க ஒரு ஃப்ளாஷ்பேக்கை நினச்சி பார்க்குறாங்க. ஹீரோயினுக்கு வந்து இந்த சிக்கன் லெக் பீஸ்லாம் ரொம்ப பிடிக்கும் போல். காலேஜில் படிச்சுட்டு இருக்கும்போது அதை ஒரு தட்டில் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு கேன்டீனில் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக ஹீரோ அந்த பக்கம் கிராஸ் ஆகிட்டு அவங்களுக்கு பக்கத்து டேபிளே வந்து உட்காந்துடுறாரு போல். அதை பார்த்தோன்னே அந்த சிக்கன் லெக் பீஸ் எடுத்து ஊற வச்சுட்டு, நீ சாப்பிடு, எனக்கு இதுவே போதும், நான் லிமிட்டாக தான் சாப்பிடுவேன், ஹெல்த்தியாக தான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சீன் போட்டுட்டு இருக்காங்க. அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு அப்போ மெயின்டைன் பண்ண இமேஜ் இப்போ மெயின்டைன் பண்ணுப்பான்னு சொல்லிட்டு, எனக்கு ஃப்ரைட் சிக்கன்லாம் வேண்டாம், நான் ஆல்ரெடி சாப்பிட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அப்படியே ஒரு பிளாக் காஃபி எடுத்துகிட்டு போயிட்டு ஹீரோ கிட்ட கொடுத்துட்டு, இதுதானே நீங்கள் எப்பவும் குடிப்பீங்க, இருந்தாங்க இப்பவும் குடிங்கன்னு சொல்லி கொடுத்துறாங்க. ஹீரோயினும் ஹீரோ வேற ஒரு காலில் இருக்கும்போது ஹீரோ வந்து பிளாக் காஃபின்னு சொல்லிட்டு கோக்கை வந்து ஒரு கல்ப்பை அடிச்சிருப்பாரு. இப்போ அந்த ஞாபகம் வந்துட்டு நான் வேற இதை ஸ்லோவாக குடிச்சு அவள் கண்டுபிடிச்சிருவான்னு சொல்லிட்டு இந்த பிளாக் காஃபியும் அப்படியே கல்ப்பை அடிக்கிறாரு. அவரால் தாங்கவே முடியல அந்த கசப்பு, இருந்தாலும் குடிச்சிட்டு நல்ல ஸ்வீட்டாக இருக்கு அப்படின்ற மாதிரியே முகத்தை வச்சிட்டு இருக்காரு. அதை பார்த்தோன்னே இந்த உலகத்திலே பிளாக் காஃபியை போய் கல்ப்பை அடிக்கிற ஒரே ஆள் நீ தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காரு. அடுத்ததான் அவங்க அப்படியே ஷீஷிக்கு கால் பண்றாங்க. அவகிட்ட பொறுமையா பேச்சு கொடுத்துட்டு அவளோட பேரெல்லாம் சொல்லி ஐடென்டிட்டிலாம் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் சொல்றாங்க, என்னோட கதையை வந்து ஒரு படமா எடுக்க போறாங்களாம், அதுக்கு வந்து இந்த மாதிரி ஆன்லைன் இஷ்யூஸ் எதுவுமே இல்லாத மாதிரி பார்த்துக்க சொன்னாங்க, அதனால நான் என் லாயர் கிட்ட பேசினேன், இதை செட்டில்மெண்ட் பண்ணலான்னு ஒத்துக்கிறாங்க, அதனால இதுக்கு பின்னாடிலாம் இருக்கிறது நீ தான் ஒரு ஆர்மி வச்சு என்னை அட்டாக் பண்ற அப்படின்ட்டு ஒரு சென்டென்ஸ் ஃபைல் பண்ணணும் அப்படின்ட்டு சொல்றாங்க. அதை கேட்டவுடனே அவன் உஷாராயிடுறா. அதனால ஃபோன்ல எதுவுமே பேச வேணாம், எனக்கு இங்க சிக்னல் கரெக்டா இல்லை, உங்க வீட்டு பக்கத்துல ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குல்ல அங்க வந்துருங்கன்னு சொல்றாளா. இதை கேட்டவுடனே ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. இப்போ ஹீரோ என்ன சொல்றான்னா, இது வந்துட்டு கண்டிப்பா நம்ம ரெக்கார்ட் பண்ணணும், நம்மளுக்கு ஒரு சான்ஸ் தான் இருக்கு, அதனால நீ அவகிட்ட பேச்சு கூட, நான் உன் கூட வரேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு 2 பேரும் கிளம்பி போறாங்க. போகும்போது ஒரு ரெக்கார்டரும் கையில கொடுக்குறாங்க ஹீரோ. அதை ஹீரோயின் வாங்குறச்ச 2 பேர் கையும் டச்சிங் ஆயிடுதா. அவ்வளவுதான், ஹீரோயினுக்கு பேச்சே இல்லை, ஹீரோக்கு மூச்சு வாங்க ஆரம்பிச்சிருது. இப்படியே வந்து 2 பேரும் ஸ்ட்ரெயிட்டாக அங்கே போயிடுறாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி ஹீரோ சொல்கிறாரு, நீ கவலைப்படாத, எல்லாமே நார்மலாக தான் நடக்கும், நீ கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இரு, இதோ உன்னோட நாவலில் எழுதிந்திய ஐ எக்ஸசைஸ் அதை பண்ணு, அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அப்போ ஹீரோயின் யோசிக்கிறாங்க, ஐயோ நான் இந்த மாதிரிலாம் ஐ எக்ஸசைஸ் பண்ணி எனக்கு எதுவுமே யூஸ்ஃபுல்லாக இல்லை, அன்னைக்கு 100 தடவையாவது உன் பேரை சொல்லி நான் திட்டிருப்பேன், அதுக்கப்புறம் தான் நானே காம் டவுன் ஆனேன் அப்படின்னு நினச்சிட்டு ஹீரோயின் சொல்கிறாங்க, நான் நாவலில் எழுதுறதுலாம் வந்துட்டு சும்மா ஒரு கற்பனைக்கு தான் அப்படின்ட்டு சொல்கிறாங்களா. அப்போ ஹீரோ உடனே அவர் மனசில் நினச்சி பார்க்குறாரு, இதெல்லாம் கற்பனைனா அப்போ என்ன லவ் பண்ணதோ கற்பனையா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு மாதிரி ஆயிடுறாரு. இருந்தாலும் 2 பேரும் இப்போ கிளம்பி அப்படியே ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறாங்க. அங்கே ஹீரோயினும் அந்த பொண்ணும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்களா. ஹீரோயின் எப்படியாவது பேசி அவகிட்ட இருந்து உண்மையை வர வைக்கணும்னு பார்க்குறாங்க. அவங்க சொல்கிறாங்க, எங்கள் லாயர்
லாயர் வந்துட்டு செட்டில்மெண்ட்க்கு ஓகேன்னு சொல்லிட்டாங்க. என்னோட நாவலை வந்துட்டு ஒரு அடாப்டேஷன் பண்ண போகிறாங்க. அதனால இதில் எந்த ஒரு ஆன்லைன் ஸ்கேண்டலும் இருக்கக்கூடாதுன்னு பார்க்குறாங்க. அதனால இந்த ஆன்லைனில் நடக்கிற இந்த மெஸ்ஸுக்கெலாம் நீ தான் காரணம், நான் தான் ஆளுங்களை ஏவி விட்டு அப்படின்றதுல ஒத்துக்கிட்டேன்னா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அதை ஒரு ரிட்டர்ன் ஃபார்மை மட்டும் எனக்கு எழுதி கொடுத்துரு, நானும் என்னோட கேஸை வந்து ட்ராப் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இந்த பொண்ணுல அப்போ முன்னாடி நீங்கள் கேஸை ட்ராப் பண்ணிடுங்க, இந்த இதெல்லாம் நம்ம கொஞ்சம் லேட்டராக பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாளா. ஹீரோயினுக்கு கடுப்பு வருது, இருந்தாலும் அப்படியே மெயின்டைன் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. திடீர்னு கண்ணெல்லாம் கலங்கிட்டு அவங்க சொல்கிறாங்க, நீ இந்த மாதிரிலாம் செஞ்சுட்ட, எனக்கு ஆன்லைனில் எவ்வளோ எதிரிங்க வந்துட்டாங்க தெரியுமா, எந்த நிமிஷம் வேணாலும் என்னை ஆத்தர் லிஸ்ட்லேருந்து எடுத்துருவாங்க, இந்த கம்பெனி கூட எனக்கு சப்போர்ட் பண்ணாது, இந்த மாதிரி பண்ணிட்டியே அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி கண்ணு கலங்குறாங்க. இவ்வளோ நேரம் நல்லா பேசிட்டு இருந்த அந்த பொண்ணு திடீர்னு ஒரு மாதிரி சிரிக்க ஆரம்பிச்சிடா, வில்லி மாதிரி. வெறும் கொஞ்சம் காசு சில பேரை சேர்த்து உனக்கு எதிராக நான் பேச வச்சா அதுக்குள்ள நீ இப்படி கெஞ்சுற அளவுக்கு வந்துட்டிய அப்படின்ட்டு சொல்லி திமிரா பேசிட்டு இருக்கா. இப்போ ஹீரோயினுக்கு பக்குன்னு ஆயிடுது, என்னடா இவ இப்படி டிராஸ்டிக்கா சேஞ்ச் ஆகி பேசிட்டு இருக்கா அப்படின்ட்டு உடனே ரெக்கார்டர் ஆன் பண்ணிடுறாங்க. அப்போ உனக்கு ஆரம்பத்துலேருந்தே தெரியும் நான் தான் லில்லின்ட்டு, அதனால தான் நீ வேணுட்டி மேலே இந்த ஆன்லைன் ஸ்கேண்டல் பண்ணிருக்கியா அப்படின்ட்டு சொல்றாங்களா. அதுக்கு அவளோ ஆமா நான் வேணும்ட்டு தான் செஞ்சேன், உன்னை எப்படியாவது இந்த ஆத்தர் லிஸ்ட்ல இருந்து தூக்கணும் தான் செஞ்சேன் அப்படின்ட்டு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோயின் கேட்குறாங்க, நீ காலேஜில் என்னோட ஜூனியராக இருக்கும் போது என்னோட மேகசின்லாம் படித்து பார்த்தா இன்ஸ்பிரேஷன் வந்துச்சு, அதனால தான் நீ என்னை ரொம்ப அட்மையர் பண்ணுற அப்படிலாம் சொன்னியே, இப்போ என்ன இந்த மாதிரி பேசுகிற அப்படின்னு கேட்டால், அந்த மேகசினே நீ யாரையோ பார்த்தேன்னு காப்பி அடிச்சு பண்ணேன், அதை வேற நான் படித்து இன்ஸ்பயர் ஆகுறாங்களா அப்படின்ற மாதிரி அவள் ஒரு மாதிரி பேசுகிறா. இதை கேட்டோன்னே ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஷாக்கிங்காக இருக்குது. இவங்க பேசுறது எல்லாமே ரெக்கார்டும் ஆகிட்டு இருக்கு. அந்த டைமில் இந்த பக்கத்துல எல்லாம் விளையாடிட்டு இருப்பாங்க இல்லையா, அந்த பசங்க வந்து ஹீரோயினை தட்டி விட்டுறாங்க. அப்போ ரெக்கார்டரை கீழே விழுந்துருது. அதை வந்து ஹீரோயின் பார்த்துட்டு ஐயோ எங்கே இவ பாத்திர போறாளோ அப்படின்ட்டு ஷாக் ஆகுறாங்க. இந்த இடத்துல தான் இந்த எபிசோட முடிக்கிறாங்க. ஆனால் ஒரு சின்ன போனஸ் கிளிப் இருக்கு. ஹீரோயின், ஹீரோ, லூ இவங்கெல்லாம் வந்துட்டு ரெஸ்டாரண்ட்டுக்கு சாப்பிட வந்திருப்பாங்க இல்லையா, அப்போ ஹீரோக்கு ஒரு கால் வரும். அவங்களோட தங்கச்சியோட காலேஜ்லேருந்து தான். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, உங்கள் தங்கச்சி எப்போ பார்த்தாலும் ஃபோன் எடுத்துகிட்டே வந்துட்டு இருக்கா, இது 2வது தடவை அவன் கிட்ட மாட்டிக்கிட்டா அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதுக்கு ஹீரோ என்ன சொல்லுவேன்னா, நான் உங்களுக்கு அவளோட கார்டியன் நம்பர் தரேன், அவள் போய் சொன்னா ஃபோனை எடுத்துகிட்டு வந்தா அப்படின்றத நீங்கள் கிளியராக அவங்க கிட்ட சொல்லுங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்க லூ கேட்பாரு, உனக்கும் அந்த தங்கச்சிக்கு என்னடா அவ்வளோ பெரிய பிரச்சனையா, அவளை இப்படி போட்டு கொடுக்குற அப்படின்ட்டு கேட்குறாங்களா. விட்ரா அவ எனக்கு இதை விட ஒரு பெரிய பிரச்சனையை பண்ணி வச்சிருக்கா, ரிசால்வே பண்ண முடியாத அளவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை தான் பார்த்துட்டு இருக்காங்க. அந்த பக்கம் அவங்க தங்கச்சியோட ஸ்டாஃப் என்ன சொல்றாங்கன்னா, நாளைக்கு 1000 வேர்ட்ஸ் வச்சுட்டு பனிஷ்மெண்ட் லெட்டர் ஒன்று எழுதிட்டு வர அப்படின்ட்டு சொல்றாங்க. உடனே பக்கத்தில் நின்றுட்டு இருக்காங்க அவன் ஃப்ரெண்டும் சிரிச்சிட்டு இருக்கானா, நீ 1500 வேர்ட்ஸ் எழுதிட்டு வரடா அப்படின்ட்டு சொல்றாங்க. தங்கச்சியோட ஃபோன் தானே மாட்டிச்சு, கூட அதுக்கு இந்த ஃப்ரெண்ட் இருக்கான்னு பார்த்தா இவ ஃபோனை கிளாஸ் ரூம்ல யூஸ் பண்ணிட்டு இருந்திருப்பா. பின்னாடி ஸ்டாஃப் வந்து நின்றுட்டு, என்ன ஃபோன் பார்த்துட்டு இருக்கீங்க, ஃபோனை என்கிட்ட கொஞ்சம் கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லி அவர் கேட்பாரா. உடனே பயந்துட்டு எழுந்து ஃபோனை கொடுப்பா. இப்போ அவளோட அந்த பெஸ்ட் ஃப்ரெண்டை பார்த்துட்டு ஐயோ இவளை எப்படியாவது காப்பாற்றணுமே சொல்லிட்டு, ஏண்டி என்னோட ஃபோனை யூஸ் பண்ண சொன்னா நீ ஏண்டி ஃபோன் யூஸ் பண்ற அப்படின்னு சொல்லுவாளா. இப்போ ஸ்டாஃப் கேட்குறாரு, இது என்னப்பா உன்னோட ஃபோனா அப்படின்னு கேட்டா, ஆமா சார் என் ஃபோன் தான் அவள் யூஸ் பண்ணிட்டு இருந்தான்னு சொன்னோம். அப்படியா, அது எப்படிப்பா உன்னோட ஃபோனுக்கு பின்னாடி ஒரு மேல் ஆக்டரோட ஃபோட்டோ வச்சுட்டு ஐ லவ் யூலாம் சொல்லி எழுதி வச்சிருக்க அப்படின்னு சொன்னா, சார் அதெல்லாம் என்னோட தனிப்பட்ட இஷ்யூ சார், அதெல்லாம் நீங்க கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்களா. ஓ அப்படியாப்பா, அப்ப எதுக்குப்பா இந்த பொண்ணோட போட்டோ உன்னோட வால்பேப்பர்ல இருக்கு, இதுவும் அந்த மேல் ஆக்டரோட இருக்கு அப்படின்னு கேட்டா, சார் அது வந்து நான் அவங்க 2 பேரும் சேர்த்து வைக்கிறதுக்காக நான் அந்த மாதிரிலாம் வச்சிருக்கேன் சார் அப்படின்னு. போதும் அவளை காப்பாத்துறதுக்கு தான் நீ இந்த மாதிரிலாம் பண்ற தெரியும், 2 பேரும் ஈவினிங் என்னோட ஆஃபீஸ் ரூமுக்கு வரீங்க, அதுக்கப்புறம் தான் இந்த போன் உங்ககிட்ட தருவேன் அப்படி சொல்லிட்டு மீறாரு. உடனே அந்த பொண்ணு போயிட்டு ரொம்ப தேங்க்ஸ்டா அப்படின்ட்டு சொல்லலாம். விடு என் பெஸ்ட் ஃப்ரெண்டுக்காக இது கூட நான் செய்ய மாட்டேன்னா அப்படின்னு அவ சொல்லும்போது அவ சொல்றா, அதுக்காக நான் இன்னும் தேங்க்ஸ் சொல்லடா, என்னையும் அந்த பையனை நீ சேர்த்து வைக்க போற சொன்னல, அதுக்கு தான் என்னை சேர்த்து வைக்கிறியா அப்படின்னு கேட்டா அவன் மறைச்சு நிற்கிறான். இப்படியே இந்த வீடியோவை நம்ம முடிச்சுக்கலாம். அடுத்த எபிசோட் நாளைக்கே வந்துடும், வெயிட் பண்ணி பாருங்க. நீங்கள் இன்னும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ எக்ஸ்பிளைன் பண்ண விதம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கு போட்டுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.